இப்போ நம்ம கார்டன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட வேணான்னு நினச்சேன். சரி, இந்த நிலமையை மட்டும் பாருங்களேன். எப்படி இருந்த கார்டன் இப்போ ஃபுல்லாகவே அப்படியே டோட்டல் சேஞ்சு. வெயில் வந்து ஒன்றும் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. செடி எவ்வளோ தண்ணி விட்டாலும் அது மண் இஞ்சிடுதே தவிர்த்து எதுவுமேன்னு மரமே ஃபுல்லாக மரம் செடி எல்லாமே அப்படியே ரொம்ப சொங்கி போய் தான் வந்துட்டுருக்குது. இது பாருங்களே, இந்த பப்பாளி நல்ல பெரிய பப்பாளியாக வரும். அதோட சைஸே இவ்வளோதான் பாருங்க. இவ்வளோண்டு தான் பழமீன். பழம் வந்து டேஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து சைஸ் இவ்வளோதான். இந்த சீத்தா மரத்துலலாம் எவ்வளோ நம்ம காய் எடுத்துருந்துருப்போம். ஃபுல்லாக இந்த மாதிரி பூச்சி பிடிச்சிருச்சு. ஒரு பழம் கூட சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆனால் காய் நிறைய பிடிச்சிருந்தது. ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த மாவு பூச்சி. இங்கே பாருங்களே, இதெல்லாம் பழம் நல்லா திரண்டுருக்கு. ஆனால் இந்த பூச்சி என்ன செய்கிறது? அவ்வளோ வெயில் நம்மளுக்கே தாங்க முடியல. அப்புறம் மரஞ்செடியெல்லாம் எப்படி தாங்காங்க பாருங்கள். இதெல்லாம் பழம் பழுத்துருச்சு, ஆனால் பிடுங்கிறதுக்கு இல்லை. ஃபுல்லாக அவ்வளோ மாவு பூச்சி. பாருங்களே, இப்போ தான் கொஞ்சம் நாற்று வந்து போட்டு விட்ருக்கேன். கத்திரி நாற்று கொஞ்சமாக அப்படியே முளைச்சிருக்கு நல்லா. ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பாருங்க. இந்த ஆரஞ்சு மரமெல்லாம் இந்த ஒரு சைடே காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாது மட்டும்தான் இன்னும் அப்படியே பச்சையாக இருக்குது. இந்த ஒரு சைடே வந்து ஆனால் காஞ்சி போச்சு. இது இனி எப்படி வருமோ என்னவோ தெரியல. பாருங்க, எல்லாம் திக்கி திணறி இப்போ தான் வந்துட்டுருக்குது. இந்த பீக்கங்காய் கொடியெல்லாம் அப்படியே மேலே ஏறிட்டுருக்கு. ஆனால் இலை சைஸை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. இது எப்படி தான் காய் பிடிக்கணும்னு தெரியல. சாத்துக்குடி இந்த சீசன் முடிஞ்சு நிறைய காய் காய்ச்சிருந்தது. வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. இதில் கடைசியாக இன்னுமே ஒரு 10 பழமாட்டம் இருக்குது. இங்கே ஒரு கொடி போட்டு போயிட்டுருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் அவ்வளோதான். இப்போ தான் இந்த இங்கே சொரக்கொடி போட்டிருக்கேன். அங்கேயும் பீக்கங்கொடி போட்டிருக்குது. இங்கே மல்லி போட்டிருக்கேன். மறுபடியும் எப்படி வரும்னு தெரியல. இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு 4-5 நாள் பார்த்துட்டு வரல அப்படின்னா மறுபடியும் மண்ணை கலரி மறுபடியும் விதை போடணும். அடுத்து இந்த பக்கம் தட்டியெல்லாம் எடுத்தாச்சு. காற்றுக்கு எல்லாம் பறந்துருச்சு. குட்டி கார்டன் வந்தாச்சு அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை ஜம்முன்னு இருக்குது. அதே சமயம் மிளகா நல்லா நிறைய காய் காய்ச்சிருச்சு. இது பாருங்களேன், அவ்வளோ காய். ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காய் தான். இந்த சம்மருக்கே ஒன்று உருப்படியாக வந்தது அப்படின்னா இந்த மிளகா மட்டும்தான். அவ்வளோ காய். எல்லாம் வச்ச அத்தனை செடியிலையும் சூப்பராக காய். தண்ணி விடுறப்பெல்லாம் நல்லா அடித்து மேலையெல்லாம் விட்டதுனால தான் மாவு பூச்சி இல்லாமல் இருக்குது. இந்த கத்திரி செடியே பாருங்களேன், ஃபுல்லாக பூச்சி விழுந்து எறும்பு வந்து பெரிய இந்த தடவை செடியே எதுவுமே வச்சு விளங்கலேன்னு வைங்க. பாருங்கள், மிளகா மட்டும்தான் எல்லாத்துலேயுமே சூப்பராக வந்திருக்கு. இது அந்த நீல மிளகா. இதுவும் பாருங்கள், நிறைய காய் காய்ச்சி நிறைய பறித்து எடுத்துட்டோம். இன்னும் நிறைய மிளகா இருக்குது. அது போக அங்கே பாருங்கள், நிறைய பூ பிஞ்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு நம்ம இந்த மிளகா செடி ஒன்று தான் நமக்கு கடைசியாக நல்லா வந்தது. அடுத்து விதை விழுந்து இந்த கோழி அவரை விதையெல்லாம் விழுந்ததில் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முளைச்சி வந்துட்டுருக்குது. ஒரு மழை வந்தது அப்படின்னாத்தான் இந்த முளைச்ச செடி எல்லாமே நல்லா இருக்கும். இந்த செடியை பாருங்கள், இது ஏதோ ஒரு பழமரம் தான், எனக்கு சரியாக ஞாபகம் வரல இதோட பேர். வாங்கி வச்சு இலையே அப்படியேன்னு அந்த வெயிலுக்கு எப்படி போச்சு பாருங்களேன். வெளுத்தாப்பில் இருக்குது. இந்த கலரில் இருக்கணும், இந்த கலரில் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் ஒன்று விதைக்கி விட்டுருக்கோம். வெண்டைக்காயெல்லாம் நிறைய வச்சு ஒன்றுமே வரவே இல்லைங்க. அவ்வளோ வெயில் இந்த தடவை பயங்கர ஜாஸ்தி. கடைசியாக இருந்தது இந்த மணத்தக்காளி கீரை, அதுவும் நல்லா ஜம்முன்னு வந்திருக்குது. போன தடவையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வச்சுருந்த செடி ஃபுல்லாக. இந்த தடவை எதுவுமே வந்து சரியாகவே வரல. இனிமேல் தான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விதை ஊனி இருக்கிறேன்.
இனி வந்தது அப்படின்னாத்தான் எல்லாமேன்னு. கத்திரி விதை, இப்போ புடலங்காயெல்லாம் செடி வந்துருச்சு. இப்போ கரண்ட்டாக இப்படி தான் இருக்குது நம்ம கார்டன். நான் அடுத்தடுத்து நீ வர்றதில் பார்த்தீங்கன்னா நல்லா விதை ஊன்றது, அப்படி செடி வர்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.